நம்ம வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் புதுசு மாதிரி ஆகிறதுக்கு பழைய குக்கர் இருந்தால் போதும். உங்ககிட்ட பழைய குக்கர் இல்லை அப்படின்னா ஒரு அலுமினிய வாணலி, அலுமினிய பாத்திரம் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பழைய குக்கரில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புழிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஆப்ப சோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சோடா உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறமா துணி துவைக்கக்கூடிய சோப்புத்தூள், ஏரியல், ரென் பவுடர் எது இருக்கோ அது கொஞ்சம் அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி பாத்திரங்கள் முழுவதுமே அதில் போட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு குக்கரினுடைய மூடி போட்டு நல்லா மூடிடுங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த வெள்ளி பாத்திரங்கள் முழுவதையுமே அதே தண்ணியிலேயே அப்படியே போட்டு லைட்டாக கையில் தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். எல்லா வெள்ளி பாத்திரங்களுமே அப்படியே பளிச்சுன்னு ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து வேறொரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணியில் வந்து இந்த வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் சும்மா கழுவி எடுத்தால் போதும். பளபளன்னு அப்படியே புதுசு மாதிரி வெள்ளி பாத்திரங்கள் எல்லாமே ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம பூஜை அறையில் இந்த மாதிரி இந்த வெள்ளி பாத்திரங்களுக்கெல்லாம் பொட்டு வச்சு நம்ம விளக்கேற்றி வச்சு கும்பிட்றப்ப பாருங்கள், பூஜை ரூம் முழுவதுமே அப்படியே டிவைன்